இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஒரு பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்ட் இருக்குது. இப்போ அந்த மிஸ்ட்டுக்குள்ளே நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு நம்ம கண்களுக்கு வெறுங்கனால பார்த்தா தெரியும். ஆனால் அந்த மிஸ்ட்டுக்குள்ளே அந்த பக்கம் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே இல்லைல்ல. சேம் அதே மாதிரி தான் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வெறும் இருள் சூழ்ந்த இடம் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் விண்வெளி அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளால் வெறுங்கண்ணில் எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. பட் விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மளால் விண்வெளியில் பார்க்க முடியும். அதை தாண்டி விஷயங்களை பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் இன்ஃப்ராரெட் ஒளி மூலமாக அதை சேகரித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை பண்ணி இந்த பிரபஞ்சத்தையே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு டெலஸ்கோப் தான் ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப். இன்னைக்கான வீடியோலையும் அந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசா உருவாக்கிய டெலஸ்கோப்புகள்லேயே மிக முக்கியமான டெலஸ்கோப் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெலஸ்கோப்பை பற்றி நீங்கள் சிம்பிளாக ஒரே லைனில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸில் விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இன்ஃப்ராரெட் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது வெறுங்கண்களால். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ரேடியேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக சேகரித்து அந்த ரேடியேஷனை வச்சு நம்ம ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல மர்மமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப். 1970-71 காலகட்டத்தில் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுகள் ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது. அது கான்செப்டாக இருந்தது. 1983 நாசா அஃபிஷியலாக இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் உருவாக்குறதுக்கான அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சுமார் 30 வருடங்கள் டைம் எடுத்து சயின்டிஸ்ட்டுங்க பார்த்து செதுக்கின ஒரு சிலை மாதிரி இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்குறாங்க 2003. அதே வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி விண்வெளிக்கு இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது டெல்டா 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராக்கெட் மூலமாக ஸ்பேஸுக்கு அனுப்பப்படுது. அப்படி அனுப்பப்பட்ட இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க நிலைநிறுத்தலை. அதுக்கு பதிலாக நம்மளுடைய சூரியனை சுற்றி வர்ற மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா தான் சூரியனுக்கு அந்த பக்கத்தில் இருக்க ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். பார்த்து அது மூலமாக டேட்டாஸை நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தில் தான் இந்த மாதிரி அவங்க லான்ச் பண்ணி அனுப்புனது. சரி, இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே அட்வான்ஸான ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்லையும் ஒரு மிரர் அப்படிங்கிற அந்த கண்ணாடி அப்படிங்கிறது இருக்குது ஸ்பென்சர்லையும். அதே மாதிரி நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லையும் அந்த ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட சைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸ்பென்சரில் இருக்கக்கூடிய அந்த மிரரோடைய சைஸ் அப்படிங்கிறது 0.85 மீட்டர். அதுவே நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த மிரரோடைய சைஸ் அப்படிங்கிறது 6.5 மீட்டர் அப்படிங்கிற சைஸில் பிரம்மாண்டமான ஒரு மிரர். ஸோ இதனால தான் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்களை அதால் இவ்வளோ பெரிய அந்த மிரர் இருக்கிறதுனால நிறைய ஒளிகளை சேகரித்து நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான். ஆனால் இருந்தாலும் ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் அதுக்கு சலைச்சது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஸ்பேஸில் இன்னைக்கு L2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நிலைநிறுத்தி சயின்டிஸ்ட்டுங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்தாலும் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான விஷயங்கள், அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கருவிகளை எந்த அளவுலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் ஒரு லேயர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு தெர்மல் ஷீட் மாதிரியான ஒரு லேயர் இருக்குது. அது நம்ம ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ரொம்ப ஹீட்டில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக, ஒரு அரணா கவசமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் அந்த மாதிரியான எந்த ஒரு தெர்மல் ஷீட் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது லிக்விட் ஹீலியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் வச்சுருக்காங்க. இந்த லிக்விட் ஹீலியம் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை ரொம்ப ஹீட்டில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா செயல்பட்டு இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 2 டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த கூலிங் சிஸ்டம் மெத்தட் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்குது.
இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு இன்ஃப்ராரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதுவே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் மிட் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப், அதை விட அட்வான்ஸ் ஆனது. ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை உருவாக்குறதுக்கு மொத்தமான செலவு அப்படிங்கிறது அமெரிக்க டாலர் மதிப்பில் 720 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த பக்கம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிறது செலவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தான். பட் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முன்னாடியே ஒரு இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பாக இந்த ஸ்பேஸில் நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை சயின்டிஸ்ட்டுங்க அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா? அதை அனுப்பிச்சதில் என்னென்ன விஷயங்களை அது கண்டுபிடிச்சது, என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னா முதல் விஷயம், நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நம்மளால் விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் விண்வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியாது வெறுங்கண்களால். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு அனுப்பப்பட்டுச்சு. அதை வச்சு நம்மளால் இந்த க்ளவுடு சொல்லுவாங்களே, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய புகை மூட்டை மாதிரியான ஒரு கற்பனை எடுத்துக்கோங்களேன், மேகக்கூட்டம் மாதிரி, அந்த மாதிரி க்ளவுடில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்மளால் வந்து வெறுங்கண்களால் பார்க்க முடியாது ஸ்பேஸில் இருக்கிறத. ஸோ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத நோக்கத்தை முதல் மையமாக வச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானட்ரி ஃபார்மேஷன் சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் உருவாகக்கூடியது, ஒரு சூரிய குடும்பம் உருவாகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, புதிய நட்சத்திரங்கள் பிறக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் மேலே இந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமான அந்த அட்மாஸ்பியர் சம்பந்தமான ரிசர்ச்சையும் பண்ணுறதுக்காகவும் அது சம்பந்தமான கருவிகளும் இதில் பொருத்தப்பட்டு அதுக்கும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதுவரைக்கும் ஹபிள் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எவ்வளோ எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விண்வெளி சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஹபிளோடு இணைந்து இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் நிறைய எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ரிசர்ச்சையும் பண்ணியிருக்கு. அதில் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹபிள் டெலஸ்கோப்போடு சேர்ந்து ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நம்ம ட்ராபிஸ்ட் 1 சொல்லிட்டு ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸ் வந்து அது சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸோடைய அட்மாஸ்பியர் சம்பந்தமான விஷயங்களை இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து பயன்படுத்தி நிறையா வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி சயின்டிஸ்ட்டுங்க அட்மாஸ்பியர் சம்பந்தமான ரிசர்ச்சை நிறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸோ பிளானட்ஸ்களுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர்களை உறுதிப்படுத்துறதுக்கும் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து முக்கிய பங்கு வச்சிருக்கு. ஹாட் ஜூபிட்டர் சொல்லப்படக்கூடிய, நம்ம ஜூபிட்டர் மாதிரி வாயு கிரகங்களாக இருந்தும் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹாட் ஜூபிட்டர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமாகவும் அது சம்பந்தமான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பங்கு வச்சிருக்கு இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப். நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட், கடினமான தரைப்பகுதி இருக்கக்கூடிய பிளானட்ஸ்களில் 7 பிளானட்ஸ்களை இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினாங்க. பொதுவாக விண்வெளியில் நட்சத்திரங்கள் எங்கே பிறக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெபுலாக்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான கிளவுடில் தான் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறக்கும். ஆனால் அந்த கிளவுடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் நட்சத்திரங்களை பிறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே நட்சத்திரமாக உருவாகாது. சில வகைகள் நட்சத்திரங்களாக உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இருந்தும் கொஞ்சம் சில மாறுபாடுகளும் டிஃப்ரென்ஸ்களும் ஏற்பட்டு அது நட்சத்திரமாகவும் உருவாகாமல் ஒரு கிரகமாகவும் உருவாகாமல் ப்ரௌன் ட்வார்ஃப் ஃபெயில்டு ஸ்டார் மாதிரியான விஷயங்களாக மாறும். அந்த மாதிரி உருவான எல்லா விஷயங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளாக நம்மளுடைய ஜூபிட்டரை கூட எடுத்துக்கலாம். ஜூபிட்டரோடைய சைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகமாக இருக்கிறது இந்த ஜூபிட்டர் தான். இந்த ஜூபிட்டரை விட ஒரு பல மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், அதே நேரத்தில் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம சூரியனுடைய டெம்பரேச்சருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அளவுக்கு, பாதி அளவுக்காச்சும் சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று நட்சத்திரமாகவும் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அது ஒரு கிரகமாகவும் கருத முடியாது. ஏன்னா கிரகத்தை விட பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சூரியனுடைய பாதியில் இருக்கிற பட்சத்தில் அதை தான் ஃபெயில்டு ஸ்டார்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நட்சத்திரமாக உருவாக வேண்டியது. பட் ஆனால் ஒரு கிரகமாகவும் இல்லாமையும் ஒரு நட்சத்திரமாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்க மாதிரியான ஒரு கன்ஃபியூஸோடு இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பருப்பொருள் அப்படிங்கிறது ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் நட்சத்திரங்களில் நடக்கிற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் காலங்களுக்கு நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நடக்காது. அண்ட் அதோடைய சைஸ் அப்படிங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்து அதோடைய நிறை அப்படிங்கிறதுலாம் பெருசாக இருந்திருந்தால் ஒருவேளை அது வந்து நட்சத்திரமாக உருவாயிருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளே நடக்கலை. அப்படிங்கிறதுனால தான் அது ஃபெயில்டு ஸ்டாராக சுற்றிட்டு இருக்கும் இந்த யூனிவர்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஒளி அப்படிங்கிற அந்த லைட் அப்படிங்கிறது பெருசாக வந்து எமிட் பண்ணாது. ரொம்ப மங்கலாக இருக்கக்கூடியது. அதனால் நம்மளால் வெறுங்கனால பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்து அதை வெளிப்படுத்தும் போது இந்த ஸ்பென்சர் மாதிரியான ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரியான
ஃபீல்டு ஸ்டார்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏகப்பட்டதை. ஸோ ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தாண்டி மங்களா ரொம்ப ஒளியை கூட ரொம்ப கம்மியாக எமிட் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் பார்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அனுப்பப்பட்டுச்சு. அதுக்கான வேலையும் அது பர்ஃபெக்டாக பண்ணி டேட்டாஸாக நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுது. 2003 ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட இந்த டெலஸ்கோப் கிட்டத்தட்ட 17 வருஷம் 2020 வரைக்கும் அதோடைய வேலையை வெற்றிகரமாக பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய எண்டுக்கு அது வந்து நெருங்கி அது மொத்தமாக செயலிழந்து போச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் நாசா பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயமாக விண்வெளித்துறையில் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த டயத்தில் கிட்டத்தட்ட 1970 ஆரம்பித்து ஒரு ஐடியாவாக இருந்தது, ஒரு கான்செப்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷம் அதுக்காக உழைச்சி அதுக்கப்புறம் அது ஸ்பேஸுக்கு 2003 அனுப்பி 2017 வரைக்கும் அதை வேலை செஞ்சு நிறைய டேட்டாஸ்களை நம்மளுக்கு கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் இருண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் அந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு நிறைய வெளிச்சம் போட்டு காமிச்சு நிறையா இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்து ரிசர்ச்சை வந்து பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து பயன்பட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால தான் விண்வெளி துறையில் நாசா பண்ணதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாகவும் சாதனையாகவும் பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். ஓவரால் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய ஸ்பேஸ் மிஷினுக்கு ஒரு பாடமாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் முக்கியமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச எக்ஸோபிளானட் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்டில் சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைக் மட்டும் பத்தாது, அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.